இதுல மட்டும் நம்ம கால் வச்சிடக்கூடாது. கால் வச்சோன்னா நம்ம கதி அவ்வளவுதான். நம்ம இங்க போய் கீ எடுத்துட்டு கீ எடுத்துட்டு நம்ம இங்க வரணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்து இன்னொரு வாட்டி மட்டும் மத்தவங்களை ஏமாத்துறீங்க எல்லாரும். அது ஒரு வாட்டி பார்த்தே விளையாடுங்க எல்லாரும், பார்க்காம விளையாண்டுறாதீங்க. தேடிப்போம். இல்ல கிரீன் கீயும் வேணும், நமக்கு ப்ளூ கீயும் வேணும். ஏணி வச்சிருக்காங்க, ஏணி எதுக்கும் தேவைப்படுது. நம்ம ஏணி எடுக்கதான் சொல்லிருக்காங்க. இதுக்குள்ள போகணுமா? இதுக்குள்ள போக மாட்டுது. ஏன் இந்த ஏனினா, ஏன்னா நம்ம வந்து இப்ப வந்து என்ன சொல்றது, அதுக்குள்ள விழுந்துட்டோம்னா ஏறி வர முடியாது நம்மனால. அதனால நம்ம வந்து ஏணி எடுத்துட்டு வரணுமா. இந்த ஏணி இங்க வச்சு எடுத்துக்கணும். அன்லாக் பண்ண முடியல. ஏணியே வச்சாச்சு. வாங்க, நம்ம கீயே எடுக்கல. யாரும் வந்த மாதிரி இருந்துச்சு. வந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. இங்க எதுவும் இருக்கா? இங்கிட்ட எதுவும் இல்ல. இங்கிட்டு மேலேயும் வந்தாச்சு, ஏணி போட்டாச்சு. கீழே இப்படியும் குழப்பறமே வச்சிருக்கீங்களா? ஏதாச்சும் ஒரு கீயாச்சும் நம்மளுக்கு வேணும்ல. இந்த இது எதுக்கு? இந்த எண்ணிதான் நம்மளுக்கு தேவை இல்லையே. நம்மளால போக முடியாது. ஜன்னல் வழியாவும் குதிக்கலாம்னாலும் குதிக்க முடியாது. அப்ப நான் இந்த ரூமுக்கு போக அன்லாக் கொடுக்க முடியாது. இந்த ரூமுக்குள்ள சொன்னா ஏதாச்சும் இங்க ஒரு வழி இருக்கு காய்ஸ். இத மறந்துட்டேன்னா நம்ம இந்த ஏணி எடுத்துட்டு டக்குன்னு போய் இந்த இடம் கரெக்டா இந்த இடம் தானே. அப்ப இவங்களே நான் என்ன பண்ணுவாங்க, ஒரு சாவி கண்டு இவ்வளவு தூரம் வருவாங்களா? சாவி கண்டி வருவாங்களா என்னன்னு தெரியல. அங்கனதான் இது காமிக்குது, நம்ம திறந்து பார்க்கணும். இதுல ஒன்லி கிரீன் கீ தானே இருக்கு, ப்ளூ கீ இல்லையே. எங்கடா வழிய காணோம்? வழி அடிச்சு வச்சிட்டீங்களா? இந்த மேல இருக்கு, இந்த வழிய வேணும்னு அடிச்சு வச்சிருக்கீங்க. கிரீன் கீ அப்படியே நம்ம பண்ணிடலாம். எதுவும் இருக்குமா தான் பயமா இருக்கு. அப்பப்ப இந்த கதவை இந்த சைடு நம்மள குதிக்க சொல்றாங்க. ப்ளூ கீ எங்கடா? அது எப்படி ஜன்னல் இவ்வளவு நல்லாதான் இருந்துச்சு, அது கூட ஜன்னல் இதுவாயிருமா? இதுவே 33 மினிட்ஸ் விளாண்டுருக்கோம் கைஸ். இன்னும் நம்ம விளாண்டோம்னா எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரம் கூட ஆகாது, 2 மணி நேரம் ஆகும்.
இதுக்குள்ள போக முடியுமா நம்ம செக் பண்ணிப்போம். போக முடியாது, அதனால நம்ம இப்படி போய்ப்போம். இப்ப இந்த ஜன்னல் வழியா உள்ள போய்ப்போம். ராஜாவும் எல்லா கேக்கும் ஏதோ டாஸ்க்குமே வருமாடா? உள்ள இன்ட்டு போட்டிருக்காங்கன்னா அப்ப ஏதோ இருக்கு. அவன் இருக்கான் கைஸ், இந்த கெட்டவன். நம்ம தப்பிக்கணும்னா அவன் கொஞ்சம் குழப்பி விடணும். டக்குன்னு நம்ம ஏறிடணும். பக்கத்துல இருக்கான். இல்லாத நேரமா பார்த்து நம்ம வந்தாச்சு. அப்பாடி இப்ப என்னடா பண்ணுவ குண்டு தக்காளி? நடக்கிறத பாருங்க. அம்மா இது நடக்கிறமே என்னது, என்னமோ சொல்லுவாங்களே, அது பேர் என்னன்னு தெரியல. ஜிங்கு ஜிங்குன்னு போயிடுச்சு. நம்ம எந்த சைடு வந்தோம்? இந்த சைடு இருந்து வந்தோம். இதை புல் பண்ணிட்டு தான் போனோம். ஐயோ ஜஸ்ட் மிஸ். நம்ம இது வழியா தான் கீழே வந்தோமா? மேல போய் பார்க்கணும். தலைகீழ வருமா? ஐயோ எல்லா காட்டியும் உடனே உடனே சொல்ல, அதுக்குன்னு இங்க இருந்தாடா விடுகிறது. நானே இவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சிட்டேன்னு இருக்கிறேன், இவன்கிட்ட இருந்து விடுறீங்க. சரி இவெல்லாம் ஒரு பெரிய ஆளா? துபாகூர்மே இருக்கான். சரி வாங்க, இனிமே அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாது. என்னடா இது ஆக்டிவா இதா இருக்கும் பார்த்து. நம்ம டக்கு டக்கு இதுல பாருங்க, அந்த இதுவே இல்ல கீழே முட்டுக்கு, அதனால டக்குன்னு உடஞ்சிடும். நான் கொஞ்சம் ஃபாஸ்டாவே வர மாதிரி ஆயிடும். முட்டுக்குன்னு பீஸ்டா நீ இறங்கவும் விட மாட்ற, ஏறவும் விட மாட்ற. மண்ணு தனியா தெரியுது, முடி உடம்பு தனியா தெரியுது, முடி தனியா தெரியுது. ஜஸ்ட் மிஸ் காய்ஸ். இப்ப திரும்பி அவன் தான் இருக்க போறான். இல்ல அவனுக்கு பதில் வேற எதுவுமா? அந்த குண்டு தக்காளி மண்டை இல்ல, அவன் இல்லற. சரி இப்ப என்ன பண்ணுனா, 2 ரூம் அது இருக்கு. இது மட்டும் கொஞ்சம் யோசிச்சுதான் நம்ம பண்ணணும். இங்கிட்ட நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல, நம்ம கொஞ்சம் மேலேயும் பார்க்கணும் கீழேயும் பார்க்கணும் காய்ஸ். நம்ம வந்து புல்லுன்னு கொடுத்துருவோம். இப்ப இந்த வெயிட் மேல போயிடும், அந்த வெயிட் கீழே வந்து கதவு திறந்துது. இந்த சாவியை எடுத்து அந்த குண்டு தக்காளி தானே கீழே இருப்பான். அப்ப நான் என்ன பண்றது? ஜஸ்ட் மிஸ். அவன் இல்ல கைஸ், ஆனா இந்த எக்ஸ்ட்ரா வரும் பாத்தீங்களா, அதுலதான் நம்ம ஏண்டா அப்பப்ப அந்த கதவை மூடி விடுறீங்க? அதுவே ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு மூடி விடுறீங்க. இப்ப கீழே விழுகணுமா? இந்த கதவு எதுக்கு? எங்கடா வந்து வந்தா? வந்து வந்தான்னு சொல்லவே இல்ல.
காய்ஸ் என்ன காய்ஸ் பண்றது? இவன் கிட்ட வந்து நம்ம இப்படி தப்பிச்சிடணும். மேல இருந்து பாத்துட்டானா இப்ப கீழே குதிக்கிற இடத்துல இருக்கா. நம்ம இங்க இருந்து இப்படி குதிச்சு அவன் அந்த இதுக்கு மேல போயிட்டோம்னா அவன் பிடிக்க மாட்டான். அப்படின்னா அவன் தலைமணி ஐயோ இந்த டீமா பாக்கலையா? பாக்கலையா? பைப்புல பாக்கலன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே போயிடலாம் நைஸ் கேப்ல. இப்ப புறா பிடிப்ப பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பான் போல. ராஜாமே இருக்க வந்து பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பான் போல. நம்ம அந்த ஹோல்ல போய் விழுந்துருவோம். அப்பாடி 21 வரைக்கும் நம்ம தாண்டிட்டோம். இதுவே 40 மினிட்ஸ்க்கு போகுது. என்னடா பண்றது? இந்த கதவு நம்ம திறக்கணுமா இல்ல இங்கிட்ட வேற ஏதாச்சும் இருக்கா? மேலே ஏறணுமோ? அதே மாதிரிதான் அதுல வச்சிருந்தாங்க. மேலே ஏறணும், அது பண்ணணும். எங்கிட்ட இருந்து நான் அங்கிட்ட போவேன். முடிஞ்சிருச்சு. கீழே விழுந்துடலாம் நம்மளே. எனக்கு கீழே கூட விழுகிறா. அதுக்குள்ள என்னடா ஆகும்? இப்ப எங்கிட்ட போகணும்னு கூட சொல்லலையே. அது தெரிஞ்சு இவங்கிட்ட இருந்து நம்மளுக்கு பைத்தியம் பிடிக்கும், எருக்கு பிடிக்கும், எல்லாம் பிடிச்சிரும். அது மட்டும் கன்ஃபார்ம். அப்படியே வந்தாச்சு. இத்தனை ஸ்டேஜ் இருக்கு. என்ன பண்றது? இப்ப எங்கிட்டு நம்ம போறது? காய்ஸ் எனக்கு எங்கிட்டு போறதுன்னே தெரியல. சுத்தமா ஐடியாவே இல்லை. கீழே விழுந்துருவோம். அங்கிட்டு தான் வழி இருந்துச்சு. நம்ம தேவையில்லாம இங்கிட்டு வந்துட்டோம். இது குதிக்குது காய்ஸ். புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுவும் குதிக்குமே. முடிஞ்சிச்சு. அதுப்புறா கல்லுல குதிச்சா கூடமா அவ்வளவு ஹைட்ல இருந்து குதிக்கிறான். சில நேரத்துலலாம் அப்ப எதுவும் ஆகல. இப்ப மட்டும் எப்படிரா? அவ்வளவுதான் வந்தாச்சு. ஜம்பிங் தான். அதுக்கு அடுத்து ஜம்பிங் தான். அடுத்த ஜம்ப்ல போயாச்சு. அந்த நிழல் தெரியுது பாத்தீங்களா? ஐயோ முடிஞ்சு. கொஞ்சம் இந்த சைடு வந்திருக்கலாம். நானும் ரெடி சொல்றேன். எல்லாரும் பார்த்துட்டு மட்டும் போயிடுறீங்க. சில பேர் லைக் பண்றீங்க, சில பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. யாருமே பண்றது இல்லைங்க. கமெண்டும் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் பண்ணுங்க. அது மட்டும் பண்ணா நானும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவேன். நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். வாங்க. ஐயோ நானும் கரெக்டா ஆண்டி ரொம்ப தூரம் போய் குதிக்கிறோம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனேன். போய் பார்த்தா அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க. இந்த போட்ல மட்டும் தான் குதிக்காது, வேற ஒண்ணுமே இல்லை. இந்த மரக்கட்டையில மட்டும்தான் குதிக்காது.
ஜஸ்ட் மிஸ். இன்னும் ஒண்ணுதானா? இன்னும் கொஞ்சம் இருக்கு. இது அப்படியே முடிச்சிட்டோன்னா செக் பாயிண்ட் அங்கேயும் இல்லையோ? அங்க இருக்குமே ஒரு செக் பாயிண்ட் ஆச்சு. அதை அப்படியே குதிச்சுட்டு அப்படியே நம்ம அப்படியே போயிடலாம். இதுலயே நம்ம குதிச்சிடலாம். மேகத்துல இதெல்லாம் இருக்கு போல. இது மட்டும் குதிச்சுட்டு இங்கேயும் செக் பாயிண்ட் போடலையாடா? தூரம் வந்தான், லாஸ்ட்ல வருவான், அதோட அவ்வளவுதானே. ஒரு வாட்டி அடி வாங்கி சொல்லுவாங்க, ஒரு வாட்டி நீ வாட்டி ஒழுங்கா எழுதி பார்த்தா, சில பேர் சொல்லுவாங்க எழுதி பார்த்தாதான் உனக்கு வந்து எக்ஸாம்ல ஒழுங்கா வரும். அந்த மாதிரி தான் இந்த இதுவும் இருக்கு. நீ நல்லா இது பண்ணாதான் உனக்கும் நல்லா தூண்டு கேப்ல எப்படா? அதுவும் நான் வந்துட்டோம் கைஸ். தூண்டு கேப்ல நம்ம வந்துட்டோம். ஐயோ குண்டா இருக்கானா? இந்தா ஐயோ அடிச்சு கொண்டுருவான் போல இருக்கு. இங்க நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். முடிஞ்சிச்சு சோலி. திரும்பி அங்க இருந்து தான் வரணும். பைத்தியமே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐயோ பாதி லைஃப் போயிருக்கு. ஒழுங்கா ஒண்ணு கூட பண்ணவும் விட மாட்டான். நம்ம அந்த சவுண்ட் வந்தோடனே நம்ம அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவோம். ஐயோ பாதியிலே அவன் லைஃப் குறையாது போல இருக்கு. அவன் எங்கிட்டுதான் போறேன், ஒருத்தன் அங்கிட்டு அவன் காலியே ஆக மாட்டான். ஆளு வரலன்னா பண்ணல, வர்றதுக்கு அடி வெயிட்டிங். ஆமா நாங்க வந்தாதான் அடிப்பீங்களா நீங்க? ஐயோ அந்த கேமரா ஒண்ணு guys. அப்பாடி அவனு ஒரு வாட்டி அடிக்கணும் போல. எத்தனை வாட்டி அடிக்கணும் அது ஒழுங்கா தெரியல எனக்கு. ஏதோ 1-2 வாட்டி அடிக்கணும் போல. செக் பாயிண்ட் வந்தாச்சு. இங்க நின்று ஐயோ ட்ரெஸ் போடுற ஆங்கிள் இருந்து நம்ம இங்க வந்தாச்சு காய்ஸ். ஏற்கனவே நம்ம 1 மணி நேரம் விளாண்டு இருக்கோம். நானும் பார்ட் 2 போடுவோமான்னு பாக்குறேன். ஆனா வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு லெவலு. அப்படி பார்த்தாலும் பார்ட் 2 வந்து கொஞ்சம் போரிங்கா இருக்கும். பார்ட் 2 வந்து கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும். எங்க இருந்து போடுறான்? எங்கேயோ இருந்து போட்டுக்கிட்டு இருக்கான். சரிங்க வந்தாச்சு. வந்துட்டு பின்னாடி வரானா என்ன ஏது ஒண்ணுமே புரியல. கோடாரி ஏற்கனவே இருக்கு. அந்த கோடாரி வச்சே போக வேண்டாம் போல. ஏண்டா
அதெல்லாம் நம்ம தூண்டு அதுவும் இல்ல தூண்டு அப்படின்னா ரொம்ப குட்டி கேப்ல போனோம். இதுல வந்து நம்ம உடைச்சு அது உள்ளர செக் பாயிண்ட் இருந்தாச்சு. என்ன செக் பாயிண்ட் வந்து எரியாது, எரியாம வச்சிருப்பாங்க. நம்ம வந்தோடனே அந்த நெருப்பு வர மாதிரி பண்ணிருக்காங்க. கீழே வந்து ஒன்னும் கீழே விழுகிறதுக்கும் டெத் ஆகுறதுக்கும் ரெண்டுமே ஒரே இது. இங்க இருந்து விழுந்தாலும் எதுவும் ஆகாது. நம்ம அங்க போய் விழுந்தாதான் ஏதாச்சும் ஆகும். இங்க இருந்தே குச்சிடலாமேடா. ஐயோ கேமரான்னு ஓரளவுக்கு கரெக்டா இருக்கணும். ரொம்ப மாதிரி கேமரா ஓபன் பண்ணல. அதான் பட்டனை காமிக்குது. உள்ள இருக்கானா இந்த டிவி? அதுக்குள்ளே க்ளோஸ் கொடுத்துருக்காடா. உள்ள போறதுக்குள்ளேயுமா கடுப்பேத்திக்கிட்டு அப்படியே நம்ம ஒரு ஏணி மேல போயிட்டு அப்படியே நம்ம இங்க குதிச்சிருவோம். கீழே அதே மாதிரி இத்தனை பேர் இருக்காங்க. இத்தனை பேரையே நம்ம தாண்டி போகணும். கீழே வந்தோம்னா நம்மள வந்து புடிச்சிருவாங்க போல. ஏண்டா அவனமே செஞ்சு வச்சிருப்பீங்களாடா? அப்படியே அவன மாதிரியே இருக்காங்க எல்லாரும். நம்ம இதை உடைச்சிருக்கோம். உடைக்கிறதுக்காக தான் எடுத்தேன். இதை உடைச்சிட்டு கிரீன் கீ எடுத்துடுவோம். ஓ லைட் ஆடுதாமா, புரியுதா காய்ஸ்? லைட் ஆடுதான். நீங்க வந்து நம்மள புடிச்சிருக்கணுமே, புடிக்கிற மாதிரி காட்டலானா? இங்கேயோ நம்ம அங்க இருந்து இறங்கி வரோம். இறங்கி வந்து இது வழியா தான் நம்ம போறோம். புரியுதா காய்ஸ்? இதையும் தாண்டி நம்ம இறங்கி வந்து முடிஞ்சிச்சு. இவங்க நம்ம கதையை முடிச்சிட்டாங்க. இப்படியெல்லாம் மனுஷங்க இருந்தா நம்ம என்ன கைஸ் பண்றது? நான் கரெக்டா அதுல குதிச்சிருப்பேன், குதிக்க முடியல. ட்ரை பண்ணி பாப்போமா? இதுக்குள்ளதான் நான் போகணும்னு நினைக்கிறேன். வந்துட்டோம். ஐயோ ஐயோ அதே காமெடி தான். நம்ம எங்க இருந்து வந்தோமோ அதே பிளேஸ் தான், ஒன்னும் சேஞ்ச் ஆகல. இங்க இருந்து நம்ம போனாலும் அதே பிளேஸ் தான், ஒன்னும் சேஞ்ச் ஆகாது. நம்ம அங்க இருந்து தவறி இப்ப வர வழியில நம்ம தவறி கீழே விட்டோம்னா எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. இன்னும் 10 லெவல் இருக்கா? 1 மணி நேரத்துக்கு மேல போகும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் 1 மணி நேரத்துக்கு மேல. கீழே விழுவோம், இது மேல ஏறணும். பார்த்தா என்ன பைத்தியம் மாதிரி தெரியுதா? நம்மளால இங்கிட்டு போக முடியல. ஏணி இருக்கா? ஏணி தப்பா ஏறாம ஒரு ஏணி கூட ஏற தெரியல கைஸ். வந்தாச்சு. அதுக்கடுத்து இன்னொரு ஏணி நம்ம ஏறாச்சு. செக் பாயிண்ட் வந்தாச்சு. ஸ்லைட் குத்தாச்சு. இது யாரோ வீடுக்குள்ள வந்திருக்கோம். யாரும் வீட்டுக்குள்ள தெரியல.
என்னடா இது? ரெட் கீ எடுத்துட்டோம். இந்த இடத்துல நம்ம நின்னதான் வர முடியும்னு நினைக்கிறேன். ஓ, இங்க வேற தண்ணியில வேற சில பேர் இருக்காங்க. நம்ம தண்ணியில உள்ள நம்மள இதுவாக்க குடுத்து வச்சிருக்கான். பயப்புல நம்ம அன்லாக் பண்ணிட்டு தாடி எலும்புக்குள்ள வச்சிருக்கான். யாரு தூங்குறாங்களோ? அது என்ன நம்ம பார்க்கணும். பண்ணிருக்காங்க செட்டப். ஒரு எலும்பு குழுக்கு பதிலா நம்ம காரணமா எதுக்குடா இதெல்லாம் நம்மளுக்கு கம்பு. நம்ம படுக்கு இப்படியே போயிடலாம். நம்ம ரூட்டே தனி ரூட்டு தான்பா. ஐயோ, டைலாக் கூட ஒழுங்கா சொல்ல விட மாட்டேன். நம்ம ஏதாச்சும் சொன்னா மட்டும் அவங்களுக்கு பொறுத்துக்கிட்டு வருது. எப்படியே நம்ம இந்த ஸ்பீட்லயே அங்க வரைக்கும் போனோம் गाइस. மிஸ் நான் செக் பாயிண்ட்ல இருந்து தான் வரணும். இனிமே நார்மல் ஸ்பீடா இல்ல அதே ஸ்பீடா? அப்படி இங்க ஏதோ செக் பாயிண்ட் வச்சிருக்கீங்க. இந்த செக் பாயிண்ட் மட்டும் இல்லைன்னா நம்ம சொல்லி முடிஞ்சிச்சு சொல்ல வந்தேன். திரும்பி வந்து தண்ணிக்குள்ள ஷார்க்கெல்லாம் இருக்கு गाइस. ஏன்டா இவன் ஆச்சரியமா சொல்றானேன்னு நினைக்காதீங்க. எல்லா கடல் மீனவர்களுக்கும் அந்த ஷார்க் இருக்குமேடா. ஏன்டா நீ மட்டும் இந்த மாதிரி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஷார்க் இந்த மாதிரி போய் பார்த்துருக்கேன். ஆனா ஷார்க்கோட மூஞ்சி பார்த்து நேர்ல பார்க்கணும் ஒரு வாட்டி ஷார்க்க. சரி வாங்க, யாரெல்லாம் ஷார்க்க நேர்ல பார்த்துட்டீங்க கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோ பாக்குறீங்க गाइस அப்படியே சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுருங்க. கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் போடுறேன். அப்படின்னு நீங்க அந்த சைடு நினைச்சிட்டு அப்படியே போயிடாதீங்க. அதுக்கு அடுத்து வேஸ்ட் தான் டைம். அப்படியே மேலெல்லாம் ஜம்ப் பண்ணி 32 லெவலுக்கு வந்துருக்கோம். இங்க நான் ஒரு செக் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. ஷார்க்கே நம்ம இது பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு செக் பாயிண்ட் இருந்ததுன்னா பொறுக்காது போல இருக்கு. அப்படிதான் அவ்வளவுதான். செக் பாயிண்ட் இல்லையே, இங்கதான் போகணும்னு காமிச்சிருக்காங்க. நம்மளும் அவங்க சொன்ன மாதிரியே போயிடுவோம். ஏன்டா சின்னது கூட பார்த்து போக மாட்டியாடா கிட்டு? அந்த மாதிரிதான் இருக்கு. இவங்க சொன்ன மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணி ஃபாலோன்னு வருது. செக் பாயிண்ட் இருந்துச்சு. நான் சொன்னேன் அப்பயே அந்த நெருப்பு இருக்காது, ஆனா அந்த மாதிரி நெருப்பு நம்ம வந்தோன்னே காமிக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி வந்துருச்சு நெருப்பு.